ஒரு நாட்டில் வாழ்கிற மக்கள் அவர்கள் தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியும் பேசக்கூடாது. அதாவது வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி பேசுகிறது, அல்லது அவங்களுக்குள்ள ஒரு மொழியில் பேசுவாங்க, நம்மக்கிட்ட வேறு மொழியில் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க முஸ்லீம்களுக்குள்ளே உருதுல பேசிப்பாங்க. நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்ச மொழி தாய்மொழியில் தமிழில் பேசுவாங்க. அதே மாதிரி பூர்வீகமாக தெலுங்கில் அந்த தலைமுறையாக தெலுங்குலே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே தெலுங்கில் பேசுவாங்க, நம்மக்கிட்ட பேசும்போது தமிழில் பேசுவாங்க. அது மாதிரி கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அவங்க உறவினர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா கன்னடத்தில் பேசிப்பாங்க, நம்மக்கிட்ட தமிழில் பேசுவாங்க, நம்ம பக்கத்துலேயே அதை பேசுவாங்க. அதனால் என்னென்னா சங்கேத பாஷை அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், அப்புறம் அவங்க பகிர்ந்துக்கூடிய தகவல்கள் அது நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரகசியமாக அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. நமக்கு தெரியாமல் நம்மளை மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க ஒரு ரகசியமாக தங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொண்டு தங்களை எப்பொழுதுமே அந்நியர்களாகவே வைத்துக் கொள்கிறார்கள். ஏன்னா அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இப்போ ஒரு விருந்தினராக ஒருத்தர் வராரு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வராரு அப்படின்னா, அவருக்கு எப்போவுமே அது தன்னுடைய வீடு கிடையாதுங்கிற உணர்வு எப்போவுமே இருக்கும். அசௌகரியமாகவே இருப்பார். ஒரு விருந்தினர் வராருன்னா, நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் எப்படி இருப்பார்? கண்டிப்பாக அசௌகரியமாக தான் இருப்பார். 1 வருஷம் இருந்தாலும் சரி, 2 வருஷம் இருந்தாலும் சரி, 3 வருஷம் 5 வருஷமாக இருந்தாலும் சரி, அவருக்கு அந்த அசௌகரியம் இருக்க தான் செய்யும். அப்போது அவர் எப்போவுமே தன்னை அசௌகரியமாகவே வச்சுக்கிறார், விழிப்புணர்வோடு இருக்கிறார். அதன் மூலம் அவர் ரொம்ப விழிப்போடு இருக்கார். அதன் மூலம் அவர் விழிப்போடு இருக்கார். ஆனால் அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? சௌகரியமாக இருப்பாங்க, சாவகாசமாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஓய்வாக இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வீடு. அந்த விருந்தினர் இருக்கார் பாருங்க, அவருக்கு அந்த வீட்டிலே இருந்தால் கூட எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும், இது நம்முடைய வீடு இல்லைங்கிற உணர்வு இருக்கும். அதனால் விழிப்புணர்வோடு இருப்பார். அதனால் எப்போவுமே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களை எப்போவுமே நம்ப மாட்டாங்க. அப்போது இதுதான் அந்நியர்களோட மனப்பான்மைங்கிறது. எப்போவும் அசௌகரியமாகவே இருப்பாங்க. எப்போவும் இது தன்னுடைய வீடு, தன்னுடைய நாடுங்கிற உணர்வே அவங்களுக்கு வராது. இது நமக்கு அந்நிய நாடு, நம்முடைய நாடுங்கிறது அது இப்போ ஆந்திராவிலேருந்து இங்கே சில தலைமுறைகளாக இங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்க வீட்டில் தெலுங்கு மொழிலையும் அவங்க உறவினர்கள்ட்ட தெலுங்குலேயும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மக்கிட்ட பேசும்போது தமிழில் பேசுவாங்க. அப்போ அவங்க எப்போவுமே இந்த தமிழ்நாட்டை தன்னுடைய நாடுன்னு நினைக்கவே மாட்டாங்க. இந்த நாட்டில் வாழ்வதே ஒரு அசௌகரியமாகவே நினைப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எங்கே வேணாலும் போயிடுவாங்க. ஒரு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகும், இந்த நாட்டிலே இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்காது. இந்த மண் நல்லா இருக்கணும், இந்த மண் மீது அவங்களுக்கு ஒரு பற்று இருக்கவே இருக்காது. எப்படி விருந்தினருக்கு இந்த வீடு தனக்கு சொந்தமானன்னு விருந்தினர் வராரு ஒரு வீட்டுக்கு அப்படின்னா, அந்த வீடை எப்படி அவர் சொந்தமாக நினைப்பார்? இது இன்னொருத்தரோட வீடு, நம்ம அந்த வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கோம், நாம் இந்த வீட்டுக்கு ஒரு அந்நியர் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த தெலுங்கு வழியாக ரொம்ப 100 வருஷம் 200 வருஷம் அவங்க அந்த ஆந்திராவிலேருந்து இங்கே வந்தாலும், கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்தாலும், அப்புறம் இப்போ பார்ப்பனர்கள் பாருங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இங்கேயே இருக்காங்க. ஆனாலும் அவர்கள் தங்களை அந்நியர்களாகவே உணர்வதற்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, அவங்களுக்குன்னு. ஆனால் என்னென்னா, இப்போ தெலுங்கர்களாவது வீட்டில் பேசுவதற்கு பழகுவதற்கு அவங்க மொழியை பயன்படுத்துகிறாங்க. கன்னடர்களும் அப்படி சரி, கன்னடர்கள் பூர்வீகமாக கன்னட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ளே பழகுவதற்கு பேசுவதற்கு அவங்க மொழியை பயன்படுத்துகிறாங்க. வெளியில் நம்மக்கிட்ட தமிழில் பேசுவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட தமிழில் பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே கன்னடத்தில் பேசிப்பாங்க. ஆனால் இந்த நடைமுறை யாருக்கு கிடையாது அப்படின்னா, இந்த பார்ப்பனர்கள் கிடையாது. பார்ப்பனர்கள் அவங்களுக்குள்ள தமிழில் தான் பேசுவாங்க, நம்மகிட்டே தமிழ். ஏன்னா சமஸ்கிருதங்கிறது பேசுவதற்கு தகுதியற்ற மொழி, பேசுவதற்கு உதவாத ஒரு மொழி, பழகுவதற்கு உதவாத ஒரு, அன்பு செலுத்துவதற்கு உதவாத ஒரு மொழி. அதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அது அந்த மாதிரி. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால் அவங்க இங்கே தமிழை கற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதனால் எங்களுடைய சமஸ்கிருத மொழி பேசுவதற்கு பழகுவதற்கு தகுதியற்ற மொழி, வெறும் சடங்கு மொழி தான். இருந்தாலும் அதுக்காக உடனே நாங்கள் வீட்டில் இருக்கும்போது தமிழில் தான் பேசுவோம். அது பாருங்கள், அவங்களுக்கு அத்திம்பேர், வாங்கோண்ணா போங்கோண்ணா அப்படின்றது, ஆற்றுல அப்படின்றது அவங்களுக்குன்னு ஒரு பாஷை. ஜலம்ங்கிறது, ஜலங்கிறது, தண்ணின்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி தூய தமிழில் பேசுகிறத அவங்க ஒரு அருவருப்பாகவே நினைக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, தூய தமிழ் பேசாமல் எப்படி தப்பிப்பது, அதற்கு அவர்கள் மொழியில் வாய்ப்பில்லை. வீட்டில் எப்படி தெலுங்கர்கள் 2-3 தலைமுறையாக இங்கே வந்த பிறகும் தெலுங்குலேயே வீட்டில் பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே தெலுங்கில் பேசிப்பாங்க, நம்மக்கிட்ட தமிழில் பேசுவாங்க. அப்படி பேசுவதற்கான வாய்ப்பு இந்த சமஸ்கிருதத்தில், அந்த வசதிங்கிறது சமஸ்கிருதத்தில் இல்லை. அவங்களுக்குள்ள பிராமணர்களுக்குள்ள சமஸ்கிருதத்தில் பேசிக்கிறதும் நம்மக்கிட்ட தமிழ் மொழியில் பேசுகிறதும் அந்த மாதிரி வசதிங்கிறது அவர்களுடைய மொழின்னு சொல்லிக்கிற அந்த சமஸ்கிருத மொழியில் அப்படி ஒரு வாய்ப்பு வழி இல்லை.
அதனால் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நமக்குன்னு நம்ம மொழியில் அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சே, சமஸ்கிருதத்தில் நம்ம வந்து பேச முடியலையே, பழக முடியலையே, அன்பு செலுத்த முடியலையே, அந்த அளவுக்கு ஒரு தகுதியற்ற ஒரு மொழியாக நான் இருக்கிறதே. ஆனாலும் இதை விட்டு கொடுக்கக்கூடாது, என்னுடைய மொழி. அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவாவது, தமிழர்களை வெறுப்பேற்றுறதுக்காகவாவது நம்ம மொழியை, ஒன்றுமில்லாத இந்த மொழியை, செத்துப்போன இந்த மொழியை நம்ம கொண்டாடணும், உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக. அதன் மூலம் அவர்கள் தங்களை எப்போதும் அந்நியர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். அந்த நினப்பு தான் அவங்க வந்து ஆற்றுல இருக்குது ஜலம், தண்ணியை ஜலங்கிறது, வாங்கொண்ணா போங்கொண்ணான்றது, அவங்களுக்குன்னு ஒரு ஆடை, அவங்களுக்குன்னு ஒரு ஆடை மடிசார், அப்புறம் அது ஆண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சேரீ, அதெல்லாம் வேட்டி ஒரு மாதிரி ஓடுத்துறது, அப்படி ஒரு வழக்கத்தை தங்களை எப்போவுமே இந்த மண்ணிற்கு அந்நியமானவர்கள் அப்படின்னு உணர செய்து ஒரு அசௌகரியமாகவே அவங்க வாழ்வது, இங்கே வாழ்வதே ஒரு அசௌகரியமாகவே உணர்ச்சி. அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு, எப்போவும் விழிப்போடு இருப்பாங்க. அதுதான் வந்து அந்நியர்களாக வாழ்வதில் அவர்களுக்கு இருக்கிற நன்மை. அதனால் பிழைக்கிற அந்நியர்கள் பார்த்திங்கன்னா, பிழைக்க வந்தவங்க எப்போவுமே வந்து நல்ல விழிப்போடு இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, சாவகாசமாக இருப்பாங்க. விருந்தினர் வந்து எப்போவும் அசௌகரியமாகவே இருப்பாங்க. அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வு. ஆனால் வந்து சொந்த வீட்டுக்காரங்க எப்போவுமே அது மாதிரி சொந்த நாட்டுக்காரங்க சௌகரியமாக இருப்பாங்க, அப்படியே ஓய்வாக இருப்பாங்க. அதனால் பணம் சம்பாதிக்கிறதுல அந்நியர்கள் முன்னேறி போயிட்டே தான் இருப்பாங்க. இங்கே உள்ள தமிழர்கள் பாம்பேக்கு போனாலும் சரி, அவங்க வந்து முன்னேறி போகிறதுக்கு காரணம் அதுதான். அங்கே போய் தமிழர்கள் வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைகிறதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னா அது வந்து இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு பாம்பேக்கு போனாங்கன்னா அது அவர்களுக்கு அந்நிய பூமி. அதனால் ஒரு அசௌகரியத்தை எப்போவுமே உணர்வாங்க. அதனால் அவங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஒரு அசௌகரியம் எப்போவுமே ஒரு ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, இது என்னுடைய மண்ணுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களும் அந்நியர்களாக பார்ப்பாங்க, இவங்களும் தன்னை அந்நியராக நினச்சிக்கிட்டே. அது மாதிரி தான் இப்போ பார்த்தா, அப்போ இன்னொரு மொழி பேசுகிறது இருக்குல்ல, ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு இப்போ 2-3 தலைமுறை ஆயிடுச்சு, நீ இன்னும் வீட்டில் நீ தெலுங்கில் பேசுகிற, வெளியில் தமிழில் பேசுகிற. உன் உறவினர்களுக்குள்ளே நீ வந்து தெலுங்கில் பேசுகிற, வெளியில் தமிழ் பேசுகிற. உன் உறவினர்களுக்குள்ளே இன்னும் எவ்வளோ 2-3 வருஷம் 200 வருஷம் ஆகிப்போச்சு. நீ அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து இங்கே வந்து வீட்டுக்குள்ளே கர்நாடகத்தில் பேசுகிற, உன் உறவினரிடம் கன்னடத்தில் பேசுகிறாய், எங்களிடம் தமிழ் பேசுகிறாய். அப்போ இன்னமும் நீ வந்து ஒன்று அந்நியராகவே. அதுக்கு காரணம் வந்தது என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் ஒரு மொழி, வெளியில் போய். அப்போ அவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், அவர்களை நம்ம அதுக்காக அடித்து விரட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கு இப்போ ஆட்சி செய்கிற உரிமையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களையும் நம்மவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் வந்து சரியான வழி. அதற்கு என்ன வழியோ அதைத்தான் பண்ணணும். நீ வந்து உனக்கு ஆட்சி உரிமை கிடையாது அப்படின்லாம் சொல்லாமல் நீ போட்டி போடக்கூடாது தேர்தலில். அப்போ அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி பேசாத. வீட்டில் வந்து நீ வெளியில் எங்கேயுமே வந்து தாய்மொழியான தமிழை மட்டுமே பேசு, வேறு மொழியை பேசாத. அது அந்த மாதிரி சட்டத்தை போட்டு அவர்களை தமிழர்களாக, தூய தமிழர்களாக மாற்றணும். இங்கே தானே இருக்கிற, அப்போ நீ இங்கே உள்ளவராக மாறிவிடு. தமிழ்நாட்டில் தானே இருக்க போகிற. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கேயாவது இன்னும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வேறு எந்த நாட்டில் கிடைச்சாலும் கூட போயிடுவாங்க. அந்த அந்நியர்களாக வாழ்கிறார்களோ, வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி பேசுகிறவங்க வேறு எங்கேயாவது சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைச்சா அங்கே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மண் மீது ஒரு பற்று கிடையாது, இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எப்போவுமே அசௌகரியமாக இருக்காங்க, அசௌகரியத்துக்கே பழகிட்டாங்க. அசௌகரியமாக இருப்பது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது எங்கே போனாலும் அவங்க அசௌகரியமாக தான் இருக்க போகிறாங்க. இங்கே இருந்தால் என்ன, அமெரிக்காவில் இருந்தால் என்ன, அதில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க வந்து போயிடுவாங்க. அதனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதனால் வந்து இங்கே இருக்கிறியா, இந்த மண்ணுக்கு ஒரு 100 வருஷமாக இருக்கிற அப்படின்னா, அப்போ நீ இங்கே உள்ளவர்களாக மாற வேண்டும். நீ அந்நியராக இங்கே வாழாத. இது உன்னுடைய இந்த மண்ணை நீ நேசிக்க வேண்டும். அது கட்டாயம். இங்கே இருந்தால் இந்த மண்ணை நேசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், நீ வீட்டில் ஒரு மொழி, உன் உறவினர்கிட்ட ஒரு மொழி, அந்த மாதிரி பேசினாலே பிடிச்சி உள்ளத்தை போட்டுடணும். அது ஒரு குற்றமாக அறிவிக்க வேண்டும். அது ஒரு குற்றமாக அறிவித்து, இப்போ உருதுல பேசுகிறாங்களா முஸ்லீம், அதெல்லாம் தடை செய்யணும். நீ தமிழ்லே பேசு, வீட்லேயும் தமிழ்லே பேசு, நீ தமிழராக இரு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இப்போ அது மாதிரி 2 மொழி பேசுகிறதுக்கு இங்கே தடை. தாய்மொழியில் கல்வி கற்பிக்கணும். தாய்மொழி தொழிலில் வந்து தாய்மொழி தான் இடம்பெற வேண்டும். அந்நிய மொழி ஆங்கிலம் வரக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்ட்னர்லாம் வந்து தமிழை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் ஆங்கிலத்தை ஏற்றுப்பாங்க. அதான் ஈகோ. அந்த அந்நியராகவே வாழ பழகிட்டாங்க, அசௌகரியமாகவே வாழ பழகிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம நல்லது தான் சொல்கிறோம், நீ தமிழை மட்டும் பேசு, வேறு மொழி எந்த பேசாத. அப்போ தாய்மொழி பற்றுனா என்னன்னு நீ உணர்வாய். நீ வாழ்கிற மண்ணை நேசிப்பது என்பது எவ்வளோ பெரிய இன்பம் என்பதை நீ உணர்வாய். அந்த இன்பத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக தான் நம்ம இந்த விதிமுறை சொல்கிறோம். வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி பேசாத. அப்புறம் பயிற்று மொழி, அந்நிய மொழியை பயிற்று மொழியாக்காதே. தொழிலில் வந்து அந்நிய மொழியை நுழைக்காத. அந்தந்த மண்ணுக்கு வந்துட்டேன்னா அந்தந்த மண்ணிற்கான தாய்மொழியில் மட்டுமே நீ கல்வி பயில வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். தூய தமிழில் பேசு. ஏன்னா ஜப்பான்காரங்க தூய தமிழில் தான் தூய ஹிந்தி
தூய ஜப்பான் மொழியில் தான் பேசுகிறாங்க. அவங்க தூய்மையான ஜப்பான் மொழியில் தான் பேசுகிறாங்க. சீனர்கள் வந்து தூய்மையான சீன மொழியில் தான் பேசுகிறாங்க. ஜெர்மன்காரர்கள் தூய்மையான ஜெர்மன் மொழியில் தான் பேசுகிறாங்க. இங்கே மட்டும் தூய தமிழில் பேசுனா சிரிக்கிறாங்க. தூய தமிழில் பேசுகிறது தான் உயர்வானது. உயர்வான பேச்சுங்கிறது வந்து இங்கே கேவலமாக பார்க்கப்படுகிறது. அறியாமை, முட்டாள்களாக இருக்கிறார்கள் நம் மக்கள் மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். உலக விவரம் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இங்கிலாந்தில் போனால் தூய்மையான இங்கிலீஷில் தானே பேசுகிறாங்க. அவங்க வந்து இங்கிலீஷுங்கிறது அவங்களுடைய தாய்மொழி. அதனால் தூய இங்கிலீஷ், வேறு மொழி கலக்காமல் தூய்மையான ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். ஜெர்மன்காரர்கள் தூய்மையான ஜெர்மன் மொழியில் பேசுகிறார்கள். ஜப்பான்காரங்க தூய்மையான ஜப்பான் மொழியில் பேசுகிறார்கள். சீனர்கள் தூய்மையான சீன மொழியில் பேசுகிறார். அதைத்தான் நம்ம சொல்கிறோம், தூய்மையான தமிழில் பேசு, தமிழில் கல்வி பயில், தூய்மையான தாய்மொழியில் நீ பேசு. அப்போ இந்த மண்ணுக்கு நீ மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இப்போ வெளி மாநிலத்துலேருந்து இங்கே பிழைக்க வரேன்னா உனக்கு தகுந்த மாதிரி இங்கே சட்டத்தை மாற்ற முடியும். இந்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாறணுமே தவிர உனக்கு தகுந்த மாதிரி உன் தாய்மொழியில் கல்வி கற்பித்துக்கிறக்கா இங்கே எந்த மாற்றத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நீ அந்நியராக இருக்கக்கூடாது. இந்த மண்ணுக்கு வந்துட்டியா, அந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்கு. இந்த மண்ணில் நீ வாழப்போகிற வரைக்கும் நீ அப்புறம் உன் நாட்டுக்கு போன பிறகு உன் தாய்மொழியில் பேசிக்க. அங்கே போய் அந்தந்த நாட்டு தாய்மொழியை நீ கற்றுக்கோ. நீ எங்கே போறியோ பிழைக்கிறக்காக நீ எங்கே வேணாலும் போ. அங்கே போறியா, அங்கே போயிட்டு அந்தந்த தாய்மொழியை கற்றுக்கோ. அந்தந்த மண்ணை நேசிக்கணும். அந்த மண்ணுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். அந்த மண்ணை நீ நேசிக்க வேண்டும். அப்படின்னா அந்த மண்ணிற்கான மொழியை மட்டுமே பேசு, வேறு எந்த மொழியும் நீ பேசாது. அது வந்து என்னென்னா நீ ஒரு திருடராக வாழ்வதற்கு சமம். அசௌகரியமாகவே எப்போ உணர்கிறாய், அதை நேசிக்காமல் நீ நடித்து கொண்டு இருக்கிறாய். நடிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு தெலுங்கர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 100 வருஷம் ஆயிடுச்சு, 200 வீட்டில் தெலுங்கில் பேசுவாங்க, நம்மக்கிட்ட தமிழில் பேசுவாங்க. அவங்க உறவினர்களுக்குள்ள பக்கத்தில் தான் நிற்பாங்க, நம்ம பக்கத்தில் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தெலுங்கில் பேசிட்டு நம்மகிட்ட தமிழில் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க கூடாதான். அவ்வளோ ரகசியமாக அவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, என்ன தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியக்கூடாது. இந்த மண்ணிற்கானவர்களை ஏமாற்றி கொண்டு இந்த மண்ணை வந்து அந்நியர்களாக வைத்து இந்த மண்ணில் வந்து மண்ணுக்கு சொந்தமானவர்களை எப்போவுமே வந்து எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை தான் இது. அவங்களுக்கு தெரிகிற விஷயம் நமக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்குள்ளே வந்து அவங்க மொழியில் பேசுவாங்க, டக்குன்னு நம்மகிட்ட பேசும்போது அப்படி தமிழில் பேசுவாங்க. அதனால் அந்த மாதிரியான மனப்பான்மை என்பது மோசமான மனப்பான்மை. அந்த மனப்பான்மையெல்லாம் வளர விடக்கூடாது. அதெல்லாம் மிகப்பெரிய, நம்மெல்லாம் முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் அது ஒரு மிகப்பெரிய காரணம். முன்னேறாமல் இந்த மாதிரி அந்நியர்கள் அதிகமாகிட்டாங்க. அப்போ அப்புறம் கடைசியில் என்ன ஆகுது, அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க, அவங்க ஆட்சிக்கு வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதே மனப்பான்மை தான், இந்த பூமியை தன்னுடைய பூமி கிடையாது, ஆனால் இந்த பூமியை நம்ம ஆட்சி செய்கிறோம். அப்போ என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மொழியை அழிப்பதற்கு, இந்த மண்ணை அழிப்பதற்கு என்ன வேணாலும் திட்டங்களை கொண்டு வருவாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு உரிமையும் கொடுக்கணும், ஆட்சி செய்கிற உரிமையும் கொடுக்கணும். அதே நேரத்தில் அப்படி வேணும் அப்படின்னா அவர்களுக்கு நீ இந்த தாய்மொழியை மட்டும் பேசு, இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் இந்த தாய்மொழியை பேசு, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, எங்கேயும் பிற மொழியை பேசிவிடாது. அப்போ அவர்களை வந்து இந்த மண்ணிற்கு உண்மையானவர்களாக இருக்க செய்ய வேண்டும். இருக்க செய்து அவர்களுக்கு அந்த உரிமைகளை வழங்கலாம். ஓட்டு உரிமை வழங்கலாம், ஆட்சி செய்கிற உரிமையை வழங்கலாம். வீட்டில் ஒரு மொழி, வெளியில் ஒரு மொழி, இப்படி பேசிட்டு இங்கே ஆட்சி செய்ய வர வந்துடுறாங்க. அப்போ அவங்க செய்கிற திட்டங்கள் எல்லாம் உள்நோக்கம் நிறைந்ததாக இருக்கும், இந்த மண்ணிற்கானதாக இருக்காது. இந்த மண்ணை சிதைப்பதற்கும், இந்த மண்ணை அழிப்பதற்காகவும், இந்த மண்ணின் மொழி, இந்த மண்ணின் அடையாளம் எல்லாத்தையும் அழிப்பதற்கான வேலையாக தான் அது இருக்கும்.